இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கும் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியா முழுக்க நடத்தி கொண்டிருக்கிற, முக்கியமாக டெல்லி தலைநகரில் நடத்தி கொண்டு இருக்கிற மிகப்பெரிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உரிய நேரத்தில் இதை முன்னெடுத்ததை நான் மனமாற பாராட்டுகிறேன். வந்திருக்கும் பெருந்தகைகள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அதாவது இந்த கண்டனம் உரை இதுக்கெல்லாம் இவனுக்கு கேட்க மாட்டானுங்க. காக்ரோச் ஒரு நீதிபதி, நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு கொளுத்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு நீதிபதி படித்து வேலை இல்லாம இளைஞர்களை பார்த்து காக்ரோச்சு, நீ ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க, உனக்கு எங்கடா நாட்டில் எவ்வளவு கொழுப்போடு ஆணவத்தோடு கேட்டாப்லையோ அதே கொழுப்பு ஆணவத்தோட இன்னைக்கு நேத்துன்னு நினைக்கிறேன், நோ டைம், வீடியோ பார்க்க டைம் இல்லை. இப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் நோ டைம் ஜனதா பார்ட்டின்னு யாராவது ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா ஆரம்பிக்கணும். அதாவது சுருக்கமா பேசிட்டு போயிடணும். வெற்றிமாறன் பல பேர் இருக்காங்க. உண்மையில சொல்ல போனா வீட்டுல கக்கூஸ்ல பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சியில கண்டா அடிச்சு கொள்ளு. இந்த பதவியில இவிஎம்ங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ங்கிற டப்பாங்குத்து, இந்த சோழி உருட்டுற கோழி உருட்டுற இந்த உட்டாலகடி மெஷினை வச்சு இவனுக்கு பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. நாட்டில் அப்படி பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த போலி ஜனநாயகவாதிகள் என்ற கரப்பாம்பூச்சிய அடிச்சு துரத்து மண்டையில் அடிச்சு சாவடி. இதுதான் தெளிவா சொல்ல போனா நான் கொடுக்கிற மெசேஜ். இவங்க மயிலேனாலும் இறகு போடாது, நெஞ்சம் பதறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அடிபட்டு மண்டையில் அடிபட்டு ஆணி, அந்த கம்புல ஆணி வச்சிருக்காங்க, அதுல பிடிச்சி கிழிக்கிறாங்க. ஒரு காவலர்னு சொல்லப்படுற ஒரு பின்னாடி ஒரு பெண்மணியோட பின்னாடி பிரஸ்டத்தில் அந்த கம்பை வச்சு குத்துறாரு. இவரெல்லாம் காவலர். அதாவது காவல்துறையினருக்கே அவமானம் ஏற்படுத்துகிற ஒன்றை இந்த ஒன்றிய அரசின் காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரியது. இது ஒரு போலி ஜனநாயகம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னெடுத்த டிராப்ட்ஸ்மேன் கமிட்டியின் தலைவராகத்தான் நான் இருக்கிறேன். எனது கைகள் வேற நோக்கி இழுக்கப்படுகிறது. அன்னைக்கே சொல்லி இருந்தாரு, அதை படித்தேன். அதனாலதான் அன்னைக்கே அவர் சட்டத்தை பாராளுமன்றத்தில் எரிச்சாரு. அது இந்த தம்பி வினோத் உணர்ச்சி பூர்வமா முழுக்க மன்னிக்கவும், புளியந்த மோகன் தானே, மன்னிக்கவும், முன்ன இயக்குனர் கவனிக்கணும். வர்றதுக்கு முன்னாடி அடிச்சு பொலி போட்டு ஒரு வலியா நாசம் பண்ணிட்டாரு. இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்கவங்க தூக்கு போட்டு செத்து போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஆட்சி, தேவையில்லாத ஆணி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் எல்லா இதுலயும் நீட்டு தூக்கப்பட வேண்டியதுன்னு போல்டா அறிக்கை கொடுத்திருக்காரு. அவரு சொல்ல மாட்டாரு, சொன்னா நான் என் பேச்சவே கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், நிச்சயமா பண்ணுவாரு. ஏண்டா போன மசோதா, திமுக அரசு போட்ட மசோதா தூக்கி குப்பையில போட்டாங்க. நீட்டு, அதாவது யாரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு வரல, 10 வருஷம் ஆச்சு. இந்த தம்பி சொன்னார் பாருங்க, பாய் தொப்பி, நம்ம தொப்பினா தொப்பிவாலா பிரியாணிப்பா, தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. அவர் பயங்கரமான புரட்சியாளர்ப்பா, என்ன விட அதிகமா ஈடுபாடு உள்ளவர். 10 வருஷம் முன்னாடியே வந்து இங்க போராடி இருக்கேன் என் தங்கச்சி அனிதா செத்ததுக்காக. இன்னைக்கே 10 வருஷம் கழிச்சு போராடிக்கிட்டு இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஒண்ணுமே இல்லையே, ஒரு மயிரை உனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறானுங்கள. ஒரே வழி, இந்தியா முழுக்க இது பரவணும். அந்த அரசியல்வாதி காக்ரோச்சுகள், அந்த கரப்பாம்பூச்சிகள் அடிச்சு விரட்டப்படணும். முதலமைச்சர் அதுக்கான அந்த ரகசியம், நீட்டு ரகசியத்தை நிறைவேற்றினாரு. போன ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல. நீட்டை தூக்கியே ஆகணும். அது தேவையில்லாத ஆணி, துண்டை கட்டிக்கிச்சு. இது போதும் நினைக்கிறேன். நேரம் குறைவா இருக்குது, பேசினா நிறைய பேசலாம். அதனால இதோட இந்த போராட்டங்களால இவங்க வசிய மாட்டாங்க. இந்த போராட்டங்கள் நிறுத்தப்படவும் கூடாது. until he resigns. ஏண்டா தர்ம பிரதான் என்ன மந்திரி, அவரு கல்வி அமைச்சரா இல்ல? ஏன் கேக்குறேன்னா, அவன் என்ன பொறக்கையிலேயே அந்த பதவியை ஒட்டிக்கிட்டாடா போறனா? அம்மா வயிற்றுல பொறக்கையிலேயே தூக்கி எறிடா, இல்லாட்டி தூக்கி எறியப்படுவாய். 2 நாள் அவன் பதவி விலகணும், மோதியும் பதவி விலகணும். ஜெய்பீம். நன்றி.